தாய்நாட்டிற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தீவிர உணர்வு அவ்வப்போது சுவாமிஜியிடம் மிகவும் உணர்ச்சி பிரவாகமாக வெளிப்பட்டது. ஒரு நாள் அவர் செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார். கல்கத்தாவில் ஒருவர் பசியால் வாடி மரணமடைந்ததாக அதில் வெளியாகியிருந்தது. அந்த நிகழ்ச்சி அவரை மிகவும் பாதித்தது. ஆழ்ந்த கவலையுடன் முகம் வாடியவராக அவர் அமர்ந்திருந்தார். அதை கண்ட ஹரிபாதர் காரணம் கேட்டபோது சுவாமிஜி கூறினார், மேலை நாடுகளில் எவ்வளவோ தர்ம நிறுவனங்கள் உள்ளன. தர்ம காரியங்களுக்காக அவர்கள் எவ்வளவோ செலவு செய்கிறார்கள். இருந்தும் அங்கே சமுதாயம் ஒதுக்கி வைப்பதால் இறப்போர் பலர். ஏழைகளை சமுதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை, ஒதுக்கி விடுகிறது. நமது நாடு ஏழையாக இருந்த போதிலும் தர்மம் செய்ய வேண்டும் என்பது ஒரு சமுதாய நியதியாக உள்ளதால் ஏழையையோ பிச்சைக்காரனையோ சமுதாயம் ஒதுக்குவதில்லை. ஒரு பிடி அரிசியோ ஒரு கைப்பிடி சாதமோ பெறாமல் யாரும் எந்த வீட்டிலிருந்தும் திரும்புவதில்லை. எனவே நமது நாட்டில் பஞ்சம் அல்லாத காலங்களில் பசியால் இறப்போர் மிக மிக குறைவு. பசியால் ஒருவன் இறந்தான் என்று இப்போதுதான் நான் முதலாக கேள்விப்படுகிறேன். ஆனால் சுவாமிஜி, பிச்சைக்காரர்களுக்கு உணவளிப்பது வீண் செலவே அல்லவா? நாம் கொடுக்கும் உணவோ பொருளோ அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமையே செய்யும் என நான் நினைக்கிறேன். நாம் கொடுக்கும் பணத்தில் கஞ்சாவோ கள்ளோ குடித்து அவர்கள் கெட்டுப்போவார்களே தவிர உருப்படியாக எதுவும் நடக்காது என்று கூறினார் ஹரிபாதர். ஒரு பைசா கொடுத்துவிட்டு அதை அவன் என்ன செய்கிறான் என்று கணக்கிட்டு நீ ஏன் உன் மண்டையை உடைத்து கொள்ள வேண்டும்? உன்னிடம் பணம் உள்ளது, கொடு, அவ்வளவுதான். நீ கொடுக்காவிட்டால், விரட்டினால் அவன் என்ன செய்வான்? திருடுவான். கஞ்சாவோ கள்ளோ குடித்தால் அது அவனை மட்டுமே பாதிக்கும். திருடினால் அது சமுதாயம் முழுவதையுமே அல்லவா பாதிக்கும் என்று கேட்டார் சுவாமிஜி. கணிசமான சம்பளம் கிடைக்கின்ற வேலையில் இருந்தார் ஹரிபாதர். அவரது மேலதிகாரிகள் ஆங்கிலேயர்கள். அவர்கள் தம்மை கடிந்து கொள்வது ஹரிபாதருக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. தமது அதிருப்தியை அவர் வெளிப்படையாகவே காட்டுவார். இதை பற்றி அறிந்த சுவாமிஜி கூறினார், இதோ பார், பணத்திற்காக நீதான் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தாய். உன்னுடைய சம்பளத்தை அவர்கள் தவறாமல் கொடுத்து விடுகிறார்கள். ஓ, இவர்கள் என்னை அடிமை போல் நடத்துகிறார்கள் என்று ஏன் புலம்புகிறாய்? சிறிய விஷயங்களையெல்லாம் ஏன் பெரிதுபடுத்துகிறாய்? யாரும் உன்னை அடிமைப்படுத்தவில்லை. நீ அடிமையாக இருப்பதற்கு நீயே காரணம். இப்போது நினைத்தாலும் நீ வேலையை ராஜினாமா செய்யலாமே. அதிகாரிகளை ஏன் குறை கூற வேண்டும்? இப்போதைய உனது சூழ்நிலை சாதகமாக இல்லை என்றால் அதற்கு வேறு யாரையும் குறை கூறாதே, உன்னையே குறை கூறு. நீ அவர்களின் கீழ் வேலை செய்வதும் செய்யாததும் அவர்களுக்கு ஒரு பொருட்டு என்றா நினைக்கிறாய்? நீ விலகினால் அந்த இடத்தில் வேலை செய்ய நூற்றுக்கணக்கானோர் காத்திருக்கிறார்கள். உன்னை பற்றி கவலைப்படு. உனது கடமையையும் பொறுப்புகளையும் நினைத்துப்பார். அத்துடன் நிறுத்திக்கொள். முதலில் உனக்கு நீ நல்லவனாக இரு. அப்போது உலகமே நல்லதாக உனக்கு தெரியும். மற்றவர்களிடம் உள்ள நல்லதை மட்டுமே அப்போது நீ காண்பாய். நாம் காணும் புற உலகம் நமது பிரதிபிம்பமே. பிறரிடம் குற்றம் காணும் பழக்கத்தை விட்டுவிடு. நீ வெறுப்பவர்கள் எல்லாம் படிப்படியாக உன்னை ஏற்றுக்கொள்வதை நீ காண்பாய். ஆச்சரியத்திற்குரிய விஷயம் இது, ஆனால் உண்மை. நமது மனநிலைக்கு ஏற்பவே பிறர் நம்மிடம் பழகுவார்கள். பிறர் நம்மிடம் நடந்து கொள்வதை வைத்து நமது மனநிலையை, நமது மனப்பக்குவத்தை அறிந்து கொள்ளலாம். சுவாமிஜியின் இந்த அறிவுரை ஹரிபாதரின் வாழ்க்கையில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியது. சுவாமிஜியின் வழிகாட்டுதலில் பகவத்கீதையை படித்தார் ஹரிபாதர். இதுவரை புரியாத பல உண்மைகள் அவருக்கு புரிந்தன. மதம், தத்துவம் போன்ற எல்லைகளை கடந்து இலக்கிய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிய சுவாமிஜி தாமஸ் கார்லைல் எழுதிய நூல்களையும் ஜூலி வென் எழுதிய நூல்களையும் படிக்குமாறு ஹரிபாதரிடம் கூறினார். சுவாமிஜி எப்படி போதித்தார் என்பதை பற்றி ஹரிபாதர் எழுதுகிறார். சுவாமிஜி ஓர் உண்மையான ஆசிரியராக திகழ்ந்தார். பிரம்புடன் அமர்ந்திருக்கின்ற ஆசிரியரின் முன்னால் சர்வமும் அடங்கி உட்கார்ந்து ஒரு மாணவன் கற்றுக்கொள்வதைப் போல அல்ல சுவாமிஜியிடம் கற்பது. மிக உயர்ந்த விஷயங்களை அவர் வேடிக்கை, கேலி, சிரிப்பு என்று கலந்தே போதித்தார். அவரிடம் பலவிதமான மனிதர்கள் வந்தார்கள். சிலர் அவரது அறிவுத்திறமையை கேள்விப்பட்டு, சிலர் அவரது அறிவை சோதிக்க, சிலர் சுய லாபங்களுக்காக, சிலர் உபதேசம் பெறுவதற்காக, சிலர் அவரால் கவரப்பட்டு, சிலர் அவரது திருமுன்னர் தவழ்கின்ற ஆழ்ந்த அமைதியை அனுபவிப்பதற்காக,
என்று அவர்களின் நோக்கங்கள் பலவாக இருந்தன. வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவரது நோக்கத்தை ஒரு பார்வையிலேயே உணர்ந்து கொள்வார் சுவாமிஜி. அவர்களின் ஆழ்மனங்களிலேயே நுழைந்து அவர்களின் மனதை அவர் பார்ப்பது போல் இருக்கும். படிப்பதிலிருந்து தப்பிப்பதற்காக ஒருவன் அவரிடம் வந்து தாம் துறவியாக விரும்புவதாக தெரிவித்தான். மறுகணமே சுவாமிஜியின் பதில் வந்தது. தம்பி, முதலில் நீ உன் MA படிப்பை முடித்துவிட்டு வந்து துறவியாகு. துறவு வாழ்க்கையை ஒப்பிட்டால் MA பட்டம் பெறுவது எவ்வளவோ எளிது என்றார். எங்கள் இதயங்களை அவர் எப்படி கொள்ளை கொண்டார் என்பதை நினைத்தாலே பிரமிப்பாக உள்ளது. என் வீட்டில் முற்றத்தில் நின்ற சந்தன மரத்தின் கீழ் அமர்ந்து அவர் எனக்கு கூறிய உபதேசங்களை என்னால் மறக்கவே இயலாது. பெல்காமில் சுவாமிஜி பல இடங்களில் சொற்பொழிவுகளும் கலந்துரையாடல்களும் நிகழ்த்தினார். மதம், தத்துவம் போன்றவற்றில் மட்டுமின்றி அறிவியல், சமூகவியல் போன்றவற்றிலும் அவருக்கிருந்த தேர்ச்சி கண்டு மக்கள் வியந்தார்கள். ஆனால் எந்த நோக்கங்களோ உயர் லட்சியங்களோ இல்லாமல் பாமரர்கள் வாடுவது பற்றி அவர் மிகவும் கவலை கொண்டார். சாதாரண சுகாதாரம் பற்றி கூட அவர்கள் அறிந்திராதது அவர் மனதை மிகவும் வாட்டியது. குளிக்கின்ற அதே குளத்தில் பாத்திரங்கள் போன்றவற்றை துலக்குவது, துணி துவைப்பது, அதே நீரைத்தான் குடிக்கவும் பயன்படுத்துவது என்று வாழ்ந்த அவர்களை குறிப்பிட்டு இத்தகைய மக்களிடம் என்ன அறிவை எதிர்பார்க்க முடியும் என்று வேதனையுடன் கூறினார். சுவாமிஜி அடியோடு கண்டித்த ஒன்று கொள்கை வரி. யாராவது அவரிடம் ஒருதலைபட்சமான கருத்துக்களை கூறும்போது அவர் கொதித்து எழுவார். எந்தவித அடிப்படையுமின்றி ஒரு கருத்தை பிடிவாதமாக பிடித்து கொண்டிருக்கின்ற மூடர்களை பற்றி அவர் ஒரு கதை சொல்வார். மன்னன் ஒருவன் தன் அண்டை நாட்டு மன்னன் படையெடுத்து வருவதை கேள்விப்பட்டு ஆலோசனை சபையை கூட்டினான். விரைந்து வரும் எதிரி படைகளை எப்படி எதிர்கொள்வது, எப்படி சமாளிப்பது என்று சபையினரிடம் ஆலோசனை கேட்டான். பொறியியல் வல்லுநர்கள் எழுந்தார்கள். தலைநகரை சுற்றி பெரிய மண் சுவர் எழுப்பி அதை சுற்றி அகழி ஒன்று அமைக்க வேண்டும் என்றார்கள். தச்சர்களோ மண் சுவர் பயனற்றது, மழை வந்தால் கரைந்துவிடும், எனவே மரசுவர் அமைக்க வேண்டும் என்றார்கள். இதை கேட்ட சக்கிலியர் இரண்டும் பயனற்றது, தோல் சுவரை போன்ற பாதுகாப்பானது வேறொன்றும் இல்லை என்றனர். கொல்லர்களோ எல்லோரும் முட்டாள்தனமாக உளறுகிறீர்கள், இரும்பு சுவரை போன்ற ஒரு பாதுகாப்பை வேறு எதனாலும் தர இயலாது என்று கூக்குரலிட்டனர். வக்கீல்கள் விடுவார்களா? எதையும் சட்டப்பூர்வமாக அணுகுவதே சிறப்பு. அடுத்தவன் சொத்தை அபகரிக்க நினைப்பது சட்டப்படி குற்றம் என்பதை எதிரிகளுக்கு எடுத்து கூறுவோம். சுவர்களை கட்டி ஏன் பணத்தை வீணாக்க வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டார்கள். கடைசியாக வந்தார்கள் புரோகிதர்கள். இதுவரை ஆலோசனை கூறிய அனைவரையும் பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். பிறகு நீங்களெல்லாம் பேசுவதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? எல்லோருமே பைத்தியம் போல் பிதட்டுகிறீர்கள். முதலில் யாகங்கள் செய்து தேவர்களை மகிழ்விக்க வேண்டும். அதன் பிறகு இந்த எதிரிகள் நம்மை அசைக்க முடியுமா என்றார்கள். இப்படி ஆலோசனை, வாதம், எதிர்வாதம், தர்க்கம், சண்டை, கூச்சல், குழப்பம் என்று இவர்கள் அடித்து கொண்டிருக்க எதிரி படையினர் புயல் போல் நுழைந்து நகரையே தரைமட்டமாக்கி சென்றனர். கொள்கை வெறி அழிவிற்கு காரணமாக அமையுமே தவிர ஒருபோதும் ஆக்கப்பூர்வமான எதையும் செய்யாது. ஒரு நாள் சுவாமிஜி ஹரிபாதரிடம் சிகாகோ சர்வமத மகாசபை பற்றி கூறி தாம் அதில் கலந்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்தார். இதை கேட்டு ஆர்வம் கொண்ட ஹரிபாதர் உடனடியாக நன்கொடை வசூலித்து சுவாமிஜி போவதற்கான ஏற்பாடுகளை கவனிப்பதாக கூறினார். வேண்டாமப்பா, உடனடியாக எதுவும் செய்ய வேண்டாம். ராமேஸ்வரம் செல்வதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். எனவே அங்கே போக வேண்டும். அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கூறி ஹரிபாதரின் ஆர்வத்தை தடுத்தார் சுவாமிஜி. சுவாமிஜி பெல்காம் வருவதற்கு சில காலம் முன்னதாக ஹரிபாதரின் மனைவியான இந்துமதி தாம் ஒரு குருவிடம் மந்திர தீட்சை பெற வேண்டும் என்ற விருப்பத்தை வெளியிட்டிருந்தார். அதற்கு ஹரிபாதர், நீ தேர்ந்தெடுக்கின்ற குரு நானும் மதிக்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும். அப்படி ஒருவரை சந்திக்கும் போது நாம் இருவரும் தீட்சை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியிருந்தார். இப்போது இருவரும் சுவாமிஜியிடம் தீட்சை பெற்றுக்கொள்ளும் விருப்பத்தை வெளியிட்டனர். முதலில் சற்று தயங்கினாலும் பிறகு அவர்களின் விருப்பத்திற்கு இசைந்தார் சுவாமிஜி. சுவாமிஜி இந்த தம்பதியரிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அவர் மேலை நாடுகளுக்கு புறப்படுவதற்கு முன்பு இந்துமதிக்கு எழுதிய கடிதம் அவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பை காட்டுவதாகவும் இல்லற பெண் ஒருத்தியின் கடமையை படம் பிடித்து காட்டுவதாகவும் அமைகிறது.
எப்போதும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முழுமையாக உன்னை அர்ப்பணித்து வாழ். இறைவனின் கையில் வெறும் பொம்மைகளே நாம் என்பதை எப்போதும் மனதில் கொள். எப்போதும் தூய்மையில் நிலைத்து நில். வாக்கிலும் செயலிலும் மட்டுமின்றி எண்ணத்தில் கூட மாசுபடியாமல் பார்த்துக்கொள். அதனுடன் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய். அனைத்திற்கும் மேலாக சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் கணவனுக்கு சேவை செய்வது ஒரு பெண்ணின் முக்கிய தர்மம் என்பதை கருத்தில் கொள். தினம்தோறும் இயன்ற அளவு கீதை படி. சகோதரி, வேறு என்ன எழுதுவது? நான் எப்போதும் உங்கள் நலத்திற்காக பிரார்த்தனை செய்து வருகிறேன் என்பதை மட்டும் தெரிந்து கொள். உனக்கு விரைவிலேயே புத்திர பேறு வாய்க்கட்டும் என்று எம்பெருமானிடம் பிரார்த்திக்கிறேன். 1892 அக்டோபர் இறுதியில் சுவாமிஜி கோவா சென்றார். கோவா அப்போது போர்ச்சுகீசியர்களின் காலனியாக இருந்தது. இங்கிருந்து சுவாமிஜி எழுதிய கடிதங்களில் சச்சிதானந்தா என்று கையொப்பம் இட்டிருப்பதை காண்கிறோம். குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் பயன்படுத்திய விவேகானந்தா என்ற பெயரை அவர் இங்கே பயன்படுத்தவில்லை. பெல்காமின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரான ஷிர்காங் மர்கா கோவாவில் உள்ள தமது நண்பரான சுப்ராய் நாயக் என்பவருக்கு சுவாமிஜியை அறிமுகம் செய்து கடிதம் எழுதியிருந்தார். சுவாமிஜி ரயில் நிலையத்தில் இறங்கிய போது தம்மை வரவேற்பதற்கு அங்கே பெரிய ஏற்பாடுகள் நடைபெற்றிருந்ததை கண்டார். நூற்றுக்கணக்கானோர் கூடி அவரை வரவேற்றார்கள். பிறகு குதிரை வண்டியில் அவரை அமர செய்து ஊர்வலமாக சுப்ராய் நாயக்கின் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். சுப்ராய் நாயக் சமஸ்கிருதத்திலும் சாஸ்திரங்களிலும் நல்ல தேர்ச்சி பெற்றவர். ஓர் ஆயுர்வேத வைத்தியரும் கூட. சுவாமிஜியின் அறிவையும் அதன் பல்வேறு பரிமாணங்களையும் கண்டு மகிழ்ந்தார் நாயக். சுவாமிஜி கோவா செல்வதற்கு ஒரு சிறப்பான காரணம் இருந்தது. கிறிஸ்தவ மதம் பற்றியும் குறிப்பாக அதன் துறவு நெறி பற்றியும் அறிய அவர் மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார். புராதன தேவாலயங்களும் மடங்களும் கோவாவில் பல இருந்தன. அங்கே சிறப்பு வாய்ந்த பல நூல்கள் இருந்தன. சுவாமிஜியின் ஆர்வத்தை பற்றி அறிந்த நாயக் அவரை தமது கிறிஸ்தவ நண்பரான ஆல்வாரிஸ் என்பவருக்கு அறிமுகம் செய்தார். அவரும் ஒரு பேரறிஞர். ஆல்வாரிஸ் சுவாமிஜியுடன் பேசியபோது அவரது ஆழ்ந்த அறிவை கண்டுகொண்டார். எனவே ராஞ்சோல் மடாலயத்தில் அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். இந்த மடாலயம் மர்காவிலிருந்து 4 மைல் தூரத்தில் இருந்தது. கோவாவில் மிக புராதனமான இந்த மடாலயத்தில் வேறெங்கும் கிடைக்காத அரிய பல நூல்களும் கையெழுத்து பிரதிகளும் பாதுகாக்கப்பட்டு வந்தன. சுவாமிஜி அங்கே 3 நாட்கள் தங்கினார். அங்கிருந்த நூல்களை ஆராய்ந்தார். அவரது அபரிவிதமான நினைவாற்றலும் ஆழ்ந்த அறிவும் கிறிஸ்தவ மதத்தை பற்றிய அவரது கருத்துக்களும் அங்குள்ள பாதிரிகளை மிகவும் கவர்ந்தன. பிறகு மர்காவிலிருந்து திரும்பி வந்த சுவாமிஜி நாயக்கின் வீட்டில் தங்கினார். ஒரு நாள் அவர் பாடும்போது காரப்ஜி என்பவர் தபேலா வாசித்தார். பெரிய வித்வானான அவர் வாசிக்கும்போது முகத்தை பலவிதமாக சுளிப்பது வழக்கம். அதை கவனித்த சுவாமிஜி பாடல் முடித்த பிறகு அவரிடம் அந்த பழக்கத்தை தவிர்க்குமாறு கூறினார். ஆனால் அப்படி முகத்தை சுளிக்காமல் தபேலா வாசிக்கவே முடியாது என்று சாதித்தார் சாரப்ஜி. ஆனால் அவரும் அங்கிருந்த அனைவரும் வியக்கும் வண்ணம் தாமே வாசித்து தாம் சொன்னதை நிரூபித்தார் சுவாமிஜி. இந்த அத்தியாயத்தின் பின் குறிப்பு: 1970களில் முழு நலம் என்ற கருத்து தோன்றி இன்று வேகமாக வளர்ந்து வருகிறது. உடல் நலம் கெடும்போது உடம்பிற்கு சிகிச்சை அளிப்பது மட்டும் போதாது, மனம், உணர்ச்சிகள், வழக்க வழக்கங்கள், சூழ்நிலை என்ற மனிதனின் ஆளுமையை பாதிக்கக்கூடிய அனைத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற உண்மை இன்று பரவலாக எல்லோராலும் ஏற்கப்பட்டுவிட்டது. ஆனால் 100 வருடங்களுக்கு முன்பே சுவாமிஜி இந்த கருத்தை கூறியிருக்கிறார் என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. பெல்காமில் சுவாமிஜி தங்கிய வீடு தற்போது ராமகிருஷ்ண மிஷன் பெல்காம் கிளையின் ஒரு பகுதியாக உள்ளது. மர்காவில் சுவாமிஜி தங்கிய அறை இப்போது பராமரிக்கப்பட்டு வருகிறது. நாயக் வேண்டி கேட்டு கொண்டதால் தமது புகைப்படத்தை அவருக்கு கொடுத்தார் சுவாமிஜி. அந்த புகைப்படமும் தற்போது உள்ளது. நாயக் பின்னாளில் சந்நியாசமேற்று சுவாமி சுப்பிரமணியானந்தா தீர்த்தர் என்ற பெயரில் துறவியானார். இவர் சுவாமிஜி வாழ்ந்த அந்த அறையிலேயே மரணமும் அடைந்தார்.